பணத்தை சரியாக கையாள 10 எளிய வழிகள். மணி ஹேண்ட்லிங் டிப்ஸ் இன் தமிழ். ஐடியா நம்பர் 1. வருமானத்திற்கு குறைவாக செலவு செய்யுங்கள். நாம் எவ்வளவு சம்பாதிக்கின்றோமோ அதைவிட குறைவாக செலவு செய்ய வேண்டும். இல்லையென்றால் கடனில் விழுந்து விடுவோம். உதாரணமாக, மீனா ஒரு மாணவி. தனது தந்தை கொடுக்கும் மாத வருமானம் ரூபாய் 10,000. ஆனால் அவள் ரூபாய் 15,000 செலவு செய்கின்றாள். பிறகு கடனாக நண்பர்களிடம் கடன் வாங்குகின்றாள். கடைசியில் யாரும் பணம் தர மறுக்க அவள் பெரும் அவமானத்திற்கு ஆளாகிறார். அப்பொழுதுதான் அவளுக்கு புரிகின்றது, சம்பாத்தியத்தை விட அதிகம் செலவழிக்க கூடாது என்று. ஐடியா நம்பர் 2. தினசரி செய்யும் செலவுகளை எழுதி பழகுங்கள். எவ்வளவு செலவு செய்கின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ரமேஷ் தினமும் சிறு சிறு செலவினங்களை செய்கின்றான். டீ குடிப்பது, கடையில் தின்பண்டங்கள் உண்பது போன்ற செலவுகளை செய்தான். ஒரு நாள் செலவுகளை எழுதி பார்த்தான். மாதத்தில் ரூபாய் 3,000 பக்கம் கணக்கில் தெரியாமல் செலவாகிறது. எழுதினால்தான் கணக்கு புரியும் என்பதற்கு பெரிய உதாரணம் இது. ஐடியா நம்பர் 3. மாதம் செலவுக்கு திட்டம் தயாரிங்கள். ஒரு மாதம் வரும் வருமானத்தில் வீட்டு செலவு, உணவு, குழந்தைகளின் கல்வி, சேமிப்பு, முதலீடு அனைத்திற்கும் முன்பே திட்டமிட வேண்டும். உதாரணமாக, வசந்தி அக்கா ஒரு ஆசிரியை. அவள் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் ஒரு நோட்டில் எழுதுவாள், இந்த மாத செலவுகள் என்னென்ன. அதனால் எப்பொழுதுமே பணம் மீதி நிற்கும். திட்டமிட்ட செலவுதான் திடீர் சிக்கலுக்கு ஒரு அற்புதமான தீர்வு ஆகும். ஐடியா நம்பர் 4. தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். நமக்கு உண்மையில் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. அது பணத்தை விரயமாக்கும். உதாரணமாக, ரமேஷ் ஒரு தினசரி வேலை செய்யும் ஊழியர். அவன் தினமும் ரூபாய் 100 விலையுள்ள ஃபாஸ்ட் ஃபுட் உணவை சாப்பிடுவான். அதை கவனித்த ரமேஷின் நண்பன் ஆலோசனைப்படி ரமேஷ் வீட்டிலேயே சமைத்து சாப்பிட ஆரம்பித்தான். இதனால் அவனால் மாதம் ரூபாய் 3,000 சேமிக்க முடிந்தது. மேலும் அவனின் உடல் நலமும் ஆரோக்கியமாக மாறியது. போட்டிக்கு வாங்கும் பொருள் பின்னாளில் பிரச்சனை தரும். ஐடியா நம்பர் 5. சிறு தொகையை சேமிக்கத் தொடங்குங்கள். தினமும் 50 அல்லது 100 என்றாலும் சேமிக்கலாம். சிறிய ஆரம்பம் பெரியதாய் வளரும். உதாரணமாக, சின்னஞ்சிறு பையன் தருண், அவனின் தாய் தினமும் ரூபாய் 50 கொடுக்கின்றாள். அவன் செலவு போக தினமும் 20 ரூபாய் சேமித்து வைக்கின்றான். இவ்வாறாக 6 மாதத்தில் ரூபாய் 3,600 சேமித்தான். இந்த சேமிப்பினால் அவனுடைய கல்விக் கட்டணம் முழுவதையும் அவனே செலுத்திக் கொண்டான். சிறு சேமிப்பு பெரிய மகிழ்ச்சி தரும். ஐடியா நம்பர் 6. அவசர நிதியை வைத்திருங்கள். திடீர் அவசரங்களை சந்திக்க ஒரு சிறிய பணத்தொகையை வீட்டில் வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக, வினோத் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்றார். ஒரு நாள் திடீரென்று அவருடைய வீடு தீயில் சிக்கியது. அவனிடமிருந்த ரூபாய் 50,000 அவசர நிதியால் உடனடியாக வீட்டை சீர் செய்ய முடிந்தது. நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்மை காப்பாற்றும் பணமே அவசர நிதி ஆகும். ஐடியா நம்பர் 7. கடன் வாங்குவது கடைசி விருப்பமாக இருக்கட்டும். சம்பாதிக்காமல் கடன் எடுப்பது பின் பெரிய சுமையாகிவிடும். கடன் என்பது பொறுப்புடனே இருக்க வேண்டிய ஒன்று. உதாரணமாக, சுந்தர் கிரெடிட் கார்டு வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கினான். பின் வருமானம் போதாததால் கடனை கட்ட முடியாமல் பெரும் அவமானத்தை சந்திக்க நேர்ந்தது. பின்னர் உணர்ந்தான், கடன் என்றால் சிக்கனம்தான் அவசியம் என்று. ஐடியா நம்பர் 8. பணத்தை முதலீடு செய்யுங்கள். பணம் கைவசம் இருக்கும்போது அதை சேமிப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு லாபம் தரும் இடங்களில் முதலில் செய்ய வேண்டும். உதாரணமாக, சந்தோஷ் ஒரு சிறிய தொழிலதிபர். அவர் தொழிலிலிருந்து கிடைக்கும் லாபத்தை அவர் பங்கு சந்தை, நிலம் அல்லது சிறிய வியாபாரங்களில் முதலீடு செய்தார். சில வருடங்களில் நல்ல லாபம் கிடைத்தது. சேமிப்பு என்பது பாதுகாப்புக்கு, முதலீடு என்பது நம் வளர்ச்சிக்கு. ஐடியா நம்பர் 9. மற்றவர்களை பார்த்து செலவழிக்க வேண்டாம். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்கள் வைத்திருப்பதாக நினைத்து நாமும் வாங்கக்கூடாது. உதாரணமாக, நிஷா பார்த்தால் அவளுடைய தோழி ஒரு புதிய மொபைல் வாங்கியிருக்கின்றாள். நிஷாவும் வாங்கினார், அவளிடம் பணமில்லாத போது. பின் அவளால் இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, யாரையும் பார்த்து பணம் செலவழிக்க கூடாது, நாம் யோசித்து பணத்தை செலவழிக்கணும் என்று. ஐடியா நம்பர் 10. பணத்தை உங்களுக்கு பணி செய்ய வையுங்கள். நாம் பணத்திற்கு வேலை செய்யாமல் பணம் நமக்காக வேலை செய்ய வேண்டும்.
அதாவது சேமிப்பு, முதலீடு மூலம் வருமானம் ஏற்பட வேண்டும். உதாரணமாக, மதன் ஒரு சின்ன உணவகத்தை ஆரம்பித்தான், ஒரு சிறிய முதலீட்டில். பின் அந்த உணவகம் மாதந்தோறும் வருமானம் கொடுக்க தொடங்கியது. நீ வேலை செய்யாமலே உன் பணம் உனக்காக வேலை செய்தால் அதுதான் நிதி சுதந்திரம். இவை அனைத்தும் நாம் தினசரி வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய சிறிய பழக்கங்கள், ஆனால் அவற்றின் விளைவுகள் மிக பெரியது. பணம் என்பது நம் வாழ்க்கையில் முக்கியமான துணை. அதை நாமே கட்டுப்படுத்தினால் நம் வாழ்க்கை கட்டுப்பாட்டில் இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் விநாயக். நன்றி.